الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم التنزيل ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபியீன்கள், வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும், குறிப்பாக நம்முடைய குடும்பத்தினர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்தருள்வானாக. வாழும் காலம் வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து அதை சொல்லியே மரணிக்கின்ற பாக்கியத்தினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் பைத்துல் முகத்தஸை ஜியாரத் செய்கின்ற பாக்கியத்தினை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவிற்கு அருகில் நின்று சலாம் சொல்லி அப்பொழுதே பதில் சலாம் பெறக்கூடிய நல்லடியார்களில் அல்லாஹ் தஆலா நம்மையும் ஆக்கி அருள்வானாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளித்து பேரானந்தம் கொள்ளக்கூடியவர்களில் அல்லாஹ் தஆலா நம்மையும் ஆக்கி அருள்வானாக. நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் உளவியல் சார்ந்த எந்த பிரச்சனைகளும் ஏற்படாமல் சரியான மனநிலையில் வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள்மறை திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பல வசனங்கள் மூலமாக உளவியல் சார்ந்த சில பிரச்சனைகளை பேசுகிறாங்க. உளவியல் அப்படின்னா மனசு சார்ந்த சில பிரச்சனைகள். ஒவ்வொருத்தருக்கும் மனசுல பல வகையான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அது என்ன மாதிரியான பிரச்சனையே மனுஷனுக்கு சொல்ல முடியாது. உளவியல் அப்படின்னாக்க என்ன? மனசுல ஏற்படுகிற உதயமாகிற எல்லா வகையான எண்ணங்களும் உளவியல் சார்ந்ததுதான். அது நல்ல எண்ணங்களாக இருந்தாலும் சரி, கெட்ட எண்ணங்களாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே உளவியல் தான். உதாரணமா, இந்த கதவுக்கு பின்னால என்ன இருக்குது என்று நான் கேள்வி கேட்கிறேன் உங்களிடத்துல. ஒருத்தர் பதில் சொல்றார், சோறு இருக்குது. அது ஒரு பதில் தான். இன்னொருத்தர் சொல்றார், ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கிறார். அதுவும் ஒரு பதில் தான். காத்து நிறைஞ்சி இருக்குது. அதுவும் ஒரு பதில் தான். வெளிச்சம் நிறைஞ்சி இருக்குது. அதுவும் ஒரு பதில் தான். அங்க 5 பேர் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் பதில் தான். கேள்வி என்னமோ ஒண்ணு, பதில் பலதாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்றாங்க. அல்லது ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பல பதில்கள் உருவாகி ஏதோ ஒரு பதிலை வெளிப்படுத்துறாங்க. இது எல்லாமே சேர்ந்ததுதான் உளவியல். இந்த உளவியல் சார்ந்த இந்த பிரச்சனை குறித்து அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லும் பொழுது, வனஃபுஸின் வமா ஸவ்வாஹா, இதயத்தின் மீது சத்தியமாக, வமா ஸவ்வாஹா, அதை உருவாக்கியவன் மீது சத்தியமாக. அல்லாஹ் எதை மேல சத்தியம் சொல்றான்? நம்ம இதயத்தின் மேல சத்தியம் பண்றான். முதல்ல இதயத்தின் மீது சத்தியமாக, இரண்டாவது இதை உருவாக்கியவன் மீது சத்தியமாக,
அல்லாஹ் தன்மையிலேயே சத்தியம் பண்ணிக்கிறான். அந்த இதயத்தில் ஏற்படுகிற தீமைகளையும் நன்மைகளையும் அவன் அதற்கு உணர்த்தினான். ஒவ்வொரு மனசும் நல்லதை நினைக்குதா கெட்டதை நினைக்குதா அப்படிங்கிறது நினைக்கக்கூடிய தன்மை அல்லாஹ் உணர்த்தி இருக்கிறான். அவன் தீர்வு செய்வது முடிவு செய்வது அவனுடைய பொறுப்புல இருக்குது. நாம சிந்திக்கிற சிந்தனை சரியானதா தவறானதா அதையும் அவன் முடிவு பண்ணலாம். அதுதான் எல்லாம் சொல்றான். கது அவ்வுலக மன் சக்காகா, யார் தனது இதயத்தை அழகாக வைத்துக் கொண்டார்களோ தூய்மையாக வைத்துக் கொண்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வகது காம மன் தஸ்ஸாகா, யார் அந்த இதயத்தை அழுக்கடைய செய்து விட்டார்களோ அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள். அப்ப இதயத்தை நல்ல எண்ணங்களால் நல்ல சிந்தனைகளால் தொடர்ந்து வைத்துக் கொண்டால் நம்ம நல்லா இருப்போம். நம்முடைய இதயத்தை கெட்ட சிந்தனைகளால் கெட்ட எண்ணங்களால் நாம் வைத்துக் கொண்டால் நாம் தோல்வி அடைந்து விடுவோம். வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இருக்காது. பொதுவாகவே இந்த உளவியல் என்கிற இந்த பிரச்சனையை எப்ப சொல்லுவாங்கன்னா, ஒரு மனுஷங்கிட்ட கெட்ட குணங்கள் அதிகரிக்கும் பொழுதுதான் அதை சொல்லுவார்கள், பேசுவார்கள். கெட்ட குணங்கள்னா பொறாமை, கர்வம், கோபம், பேராசை, புகழாசை, சுயநலம் பிடித்திருப்பது, பொய் பேசுவது, புறம் பேசுவது, அவதூறு பேசுவது, பிறருக்கு துரோகம் செய்வது, செய்ய நினைப்பது, சந்தேகம் கொள்வது, பழிவாங்க உணர்வுகள் ஏற்படுவது, கெட்ட எண்ணங்கள் ஏற்படுவது, பிடிவாதம் பிடிப்பது, சோம்பேறித்தனம் ஏற்படுவது, பொறாமை இல்லாமல் இருப்பது, அல்லது பொறுமை இல்லாமல் இருப்பது, பொறாமை ஏற்படுவது, வெறுப்பு ஏற்படுவது, இரக்கமின்மை ஏற்படுவது, மன்னிக்க மாட்டேன்னு சொல்வது, இந்த மாதிரி என்னென்ன கெட்ட குணங்கள்லாம் ஒரு மனுஷங்கிட்ட இருக்குதோ அந்த குணங்கள் அவங்கிட்ட உளவியல் பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த கெட்ட குணங்கள் ஒரு மனுஷன்கிட்ட அதிகமா இருந்துச்சுன்னா, கெட்ட குணங்கள் ஒரு மனிதனிடத்தில் அதிகமாக இருந்தது என்றால் அவன் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்று பொருள். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்துல ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், ஃபர அல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. இந்த வேதத்தை சில பேர் நம்பவில்லை என்பதற்காக வேண்டி அந்த கவலையினால் அவர்களுக்கு பின்னாலேயே சென்று உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போல் தெரிகிறதே என்று அல்லாஹ் கேட்கிறார். புரியுதா? ரசூலுல்லாஹ் சில பேருக்கு ஈமான் இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க, அவன் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறான். இஸ்லாத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறான், நல்லதை ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அட இவன் மாமனாச்சே, இவன் நம்ம மச்சானாச்சே, பெரியப்பனாச்சே, சித்தப்பனாச்சே, இவன்கிட்ட எப்படியாவது ஈமான் இஸ்லாத்தை எடுத்து சொல்லி இவனை சொர்க்கவாதியா ஆக்கிடணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீண்டும் 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 ஒரு நபர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்னன்னா, திரும்ப 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 போய் சொல்லணுங்கிற ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு போச்சு. இவனை எப்படியாவது இஸ்லாத்தை கொண்டு வந்துங்கிற ஒரு பிடிவாதம் ஏற்பட்டு போச்சு ரசூலுல்லாஹ். இந்த மன உளைச்சல்ல போய் போய் சந்திச்சு அவன் முஸ்லீமாக ஆக மாட்டேங்கிறான், இஸ்லாத்துக்கு வர மாட்டேங்கிறான், தன்னை ரசூல்னு ஏத்துக்க மாட்டேங்கிறான். இந்த மனநிலைக்கு கொஞ்சம் உச்சக்கட்ட நிலைக்கு இதுதான் அல்லாஹ் சொல்றான், என்ன ஒருத்த முஸ்லீமாகலங்கிறதுக்காக விட்டு உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்வீர்கள் போல் தெரிகிறது, தற்கொலை செய்து கொள்வீர்கள் போல் தெரிகிறது, உங்களை நீங்களே சாகடித்துக் கொள்வீர்கள் போல் தெரிகிறது. நமக்கு ஒரு பிரச்சனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், கிடைக்கலன்னா என்ன செய்யலாம்? தூக்கு போட்டுக்கிறோம், செத்து போயிடலாம் இல்லையா? அல்லது அது கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யலாம்? சண்டையை கிழிச்சிக்கிறான், பைத்தியம் மாதிரி மாறிடலாம். இதுதான் உளவியல் பிரச்சனை. ஒரு பிரச்சனைக்குள்ள, ஒரு செய்திக்குள்ள, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள ஆழ்ந்து உள்ள போய் தவறான முடிவை எடுப்பது உளவியல் சார்ந்த பிரச்சனையில் ஆக உள்ளே சென்று விட்டான் என்று பொருள். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதிரி உளவியல் சார்ந்த பிரச்சனைகளை
நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீசுகள் மூலியமாக இஸ்லாத்துக்கு, முஸ்லிம்களுக்கு பல தீர்வுகளை சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த தீர்வுகளை நம்ம மனதார புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இயல்பு என்னன்னா, யாரு எப்படியோ அவர்களிடத்தில் அவர்களாகவே மாறி பேசுவார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய இயல்பு. உங்களுக்கும் எனக்கும் அப்படி கிடையாது. நான் என் பிள்ளைகிட்ட நான் எப்பவுமே அப்பனாவே தான் இருப்பேன், அப்பாவாவே தான் இருப்பேன். என் மனைவி கிட்ட நான் எப்பவுமே கணவனாகவே தான் இருப்பேன். இப்படி இருப்பது தவறு. நம்ம பிள்ளைகிட்ட சில சமயங்கள்ல அவன் 15 வயசு பிள்ளையா, நாமளும் 15 வயசுக்கு இறங்கி பேசணும். நாம நம்முடைய மனைவி கிட்ட நம்முடைய மனைவி அளவுக்கு ஒரு பெண்ணாக மாறி அவருடைய மனதை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணணும். குழந்தை பிள்ளையா, அந்த குழந்தை பிள்ளையாகவே நம்ம மாறி பேசணும். ஒரு பைத்தியமா, பைத்தியத்தை பைத்தியம் மாதிரியே நம்ம இருக்கணும். இது உங்களால முடியுமா? அப்படி எங்கேயாவது நீங்க இருந்திருக்கீங்களா? ஹதீஸ் புகாரில ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மத்தியில மஸ்ஜித் நபி பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு பைத்தியக்கார பொண்ணு ரசூலுல்லாஹ்வை பள்ளிவாசலுக்குள்ள வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சு இழுக்குது. ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே மேலே கீழே பாக்குறாங்க. கையை விடுங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை காட்டிட்டு அந்த பொண்ணு கையை பிடிச்சி இழுக்குது. ரசூலுல்லாஹ் பின்னாடியே போனாங்க. அது 2 தெரு இழுத்துட்டு அந்த பைத்தியக்கார பொண்ணு சுத்துச்சு. ரசூலுல்லாஹ் 2 தெருவுக்கு பிறகு சுத்திட்டு அது கொஞ்சம் களைப்படைந்துருச்சு. அது கையை விட்டுருச்சு. நான் இப்ப போகவா ரசூலுல்லாஹ் கேட்டாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. இந்த இடத்துல நீங்களா தான் என்ன பண்ணிருப்பீங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெம்பர் படியில நின்று குதுபா ஓதிக்கிட்டு இருந்தாங்க. ஹசன் ஹுசைன் 2 பிள்ளைங்களும் இந்த பக்கமும் அந்த பக்கம் ஓடி விளையாண்டுட்டு இருந்துச்சு பள்ளிவாசல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குதுபா ஓதுவதை நிறுத்தி விட்டு கீழே இறங்கி வந்து 2 பிள்ளைங்களை தூக்கி கொண்டு போய் 2 தோல்ல உட்கார வச்சுக்கிட்டு மிச்ச பயானம் செஞ்சு முடிச்சாங்க. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனநிலை எப்படின்னா, அந்த பிள்ளைங்க எதை விரும்புமோ அதை செய்யணும். அந்த பைத்தியம் எதை விரும்புமோ அதை செய்யணும். இது அவங்களுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி நாம கீழே இறங்கி செய்யணும். நான் இன்ஜினியர், நான் முதலமைச்சர், நான் எம்எல்ஏ, நான் டாக்டர் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா பிளவுகள் ஏற்படும். அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்களுடைய இடத்திலிருந்து நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு நீங்க இன்ஜினியராக இருந்து, எம்எல்ஏவாக இருந்து, முதலமைச்சராக இருந்து, கணவனா இருந்து, மனைவியா இருந்து, ஒரு நிறுவனத்தினுடைய முதலாளியாக இருந்து என்ன முடிவெடுக்கணுமோ எடுங்க. ஆனா அந்த இடத்துல இருந்து கீழே இறங்கி வரணும். வர வேண்டும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை கேட்டுக்கொள்கிறார். உளவியல் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, தமிழ்ல சொல்லுவாங்க. சைக்காலஜின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தமிழ்ல அத உளவியல்னு சொல்லுவாங்க. உளவியல் அப்படின்னாக்க உளவு பிளஸ் இயல். உளவு பார்த்தல், உளவுத்துறை என்று சொல்றோம் இல்லையா, அதுதான் உண்மை. உள்ளம் பிளஸ் இயல் அப்படிங்கிறது இல்ல, அது தப்பு. உள்ளம் பிளஸ் இயல் அப்படின்னா உள்ளத்தியல் அப்படின்னு தமிழ்ல சொல்லியிருக்கணும். ஆனா உள்ளத்தியல் அப்படின்னு சொல்லல. உளவியல் என்று சொல்வதால் அது உளவு பிளஸ் இயல். உளவுனாக்க என்னது? ஒன்னவண்ணையும் ஒவ்வொரு செய்தியில் தீர விசாரிக்கிறது, சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது, ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. மனச அது சம்பந்தமா, ஒரு செய்தி சம்பந்தமா தீர்க்கமா யோசித்து கொண்டே இருப்பது, அதுதான் உளவு. அதனால உளவியல் என்பதுதான், உளவு பிளஸ் இயல் என்பதுதான் சரியானது என்று நமது தமிழ் அறிஞர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். புகாரி முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுலைமான் பின் சுரத் ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த ஹதீஸ அறிவிக்கிறார். மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் சில பேர் நிற்கும் பொழுது 2 நபி தோழர்கள் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். சண்டைனா வாய் சண்டைனா, அடித்துக் கொள்ளவில்லை,
உச்சகட்டமான சண்டை நடக்குது. கெட்ட வார்த்தைகளால் திட்டிக் கொள்கிறார்கள். கடுமையான வாக்குவாதம் நடக்குது. அப்ப ஒருத்தருடைய கண் செவந்துருச்சு. அந்த சண்டையில சில பேருக்கு கை கால் ஆடு என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசுவாங்க. ஒரு கோபம் வந்துருச்சுன்னா அப்படித்தானே. ஒருத்தருடைய கண் செவந்து விட்டது. அவருக்கே அவருடைய கழுத்து நரம்புகள்லாம் புரட்சிட்டு பேசுறாரு. ஹதீஸ்ல வந்து அப்படியே புரட்சிட்டு பேசுறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரெண்டு பேரையுமே பாக்குறாங்க. சஹாபாக்களை ரெண்டு பேருக்கு எல்லாத்தையும் பாக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபியை கூப்பிட்டு, இன்னீல அரிஃபு கலிமத்தன் லவ் காலஹா லதஹப அன்ஹு அல்லதி யஜிது. இவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு ஒரு வார்த்தை தான் சொல்லணும். அதை அவர் சொல்லிட்டாருன்னா அவருடைய பிரச்சனை சரியா போயிடும். இந்த கழுத்து புடைச்சிக்கிட்டு கண்ணு செவந்து போய் பேசிட்டு இருக்காரு இல்லையா, அவருக்கு தீர்வு என்ன என்கிட்ட இருக்குது. அது என்ன? ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை சொன்னா சரியா போயிடும். வேற ஒண்ணும் இல்ல. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இத சொன்னா அவருக்கு எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த பக்கத்துல கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு சஹாபி அவர்கிட்ட போய் சொல்றாரு, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லு, உன் பிரச்சனை சரியா போயிடும் என்று சொல்லுகிறார். உடனே அவரு அதுக்கு தரபி மின் மஜ்னூன், என்ன பைத்தியம் நினைச்சுக்கிட்டியா அப்படிங்கிறார். இவர் போய் இத சொல்லு உன் பிரச்சனை சரியா போயிடுங்கிறாரு. ஆனா அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, ஏன்னா நீ பைத்தியம் நினைச்சுக்கிட்டியான்னு பதில் கேள்வி கேட்கிறார். இந்த நபித்தோழர் ஒரு தீர்வை சொன்னார். ஆனா அவங்களுடைய ஊர் வழக்கத்துல ஒரு பிரச்சனை இருக்குது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் எப்ப சொல்லணும்? வைத்தியக்காரனை பார்த்தாதான் என்ன சொல்லணும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணுங்கிறது அவனுடைய மனநிலையில அவர் வளர்ந்துருக்குது. அதனால இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன பைத்தியம் நினைச்சுக்கிட்டீங்களா? நான் பைத்தியக்காரனா இருந்தா தானே அந்த வார்த்தையை சொல்லணும். நான் நல்லா தானே இருக்கிறேன், என்ன ஏன் அந்த வார்த்தையை சொல்றீங்க என்று அவர் கேட்கிறார். இதை நீங்க கவனிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ரெண்டு பேருடைய சண்டைக்கு இவங்க போகல. இவங்க போய் அந்த வார்த்தையை சொல்லி கொடுக்கல. ஏன்? ரெண்டு பேரும் கடுமையான கோபத்துல சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம இடையில போனோம்னா என்ன ஆகும்? நம்ம பேரை பாத்தியா ஓதிடுவோம். நம்ம பேரையும் கணப்புனான்னு திட்டிடுவான். யாரு பேசுறாங்க யாரு எவருன்னு தெரியாது. ஏன்னா அவன் கோபத்துல இருக்கிறானே, உச்சத்துல இருக்கிறானே. பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்தோம்னா சண்டையை விலக்கி விட போனவனுக்கும் சண்டை செஞ்சிட்டு இருந்தவனுக்கும் அப்புறம் சண்டை வந்துடும். நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவான். சண்டை போட்டுட்டு ரெண்டு பேர்த்த ஒருத்தன் பேசாம விலகி போயிட்டே இருப்பான். அப்ப நம்ம பார்க்கிறவனுடைய பார்வையில நாம தான் சண்டைக்காரன் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி விடும் என்று சொல்லிதான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனைக்கு நாம போகக்கூடாது. நாம போனா நம்முடைய மரியாதை பாதிக்கப்படும். நாம சொல்லி அவன் கேட்கலன்னா குற்றவாளி ஆயிடுவான். ரசூலுல்லாஹ் ஒண்ணு சொல்லி அவன் கேட்கலன்னு வச்சுக்க, அல்லாஹ்வும் ரசூலும் ஒண்ணு சொல்லி ஒரு ஆள் கேட்கலன்னா அவர்கள் குற்றவாளிகளாக ஆகிவிடுவார்கள். ஆனா அந்த சஹாபி சொல்லி கேட்கலன்னா அது குற்றவாளியாக அவன் ஆக மாட்டான். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லி விட்டார்கள். அவர்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு என்ன தீர்வோ அதை தீர்வை சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஏப்பா ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்காதீங்கப்பா, இப்படிலாம் சண்டை போட்டுக்க கூடாது என்று புத்திமதி சொல்லிட்டு கடைசியில முடிவுக்கு தீர்வு சொல்ல வரல ரசூலுல்லாஹ். எடுத்ததுமே தீர்வு சொல்லிட்டாங்க. நீ அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி எல்லாம் பிரச்சனையும் சரியா போயிடும். காரணம் என்ன? கோபம். கோபத்தை யாரு கொண்டு வரா? ஷைத்தான் கொண்டு வரா. இப்ப இங்க இருக்கிறது யாரு? ரெண்டு ஷைத்தான்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. இந்த ஷைத்தான்கள் ரெண்டு விலகி ஓடுறதுக்கு என்ன வழி? இது ஒரு மனிதனுடைய உளவியலை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டு அந்த இடத்தில் பேசியதாகவே இந்த ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்கிறார். முஸ்னத் அஹ்மதுல ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு சஹாபி வருகிறார்.
இந்த ஹதீஸ வந்து அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் இந்த முஸ்லீம் போன்ற பல்வேறு நூல்கள்ல இந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு இளைஞர் அவர் ஒரு 30 வயசுக்குள்ளது. அவரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ் நான் முஸ்லீம் ஆயிட்டேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு நிபந்தனை, அதுக்கு மட்டும் நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் முஸ்லீம் ஆயிடுறேன். அதான் பள்ளிவாசல்ல மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் 10,000 ஸ்கொயர் ஃபீட் பள்ளிவாசல் அது. அன்னைக்கே முதல்ல கட்டும் போதே 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல தான் கட்டப்பட்டுச்சு பள்ளிவாசல். நிறைய சகாபாக்கள் ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுல அவர் வர அந்த இளைஞர் வருகிறார், வந்து நான் முஸ்லீம் ஆயிடுறேன், ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் விபச்சாரம் செய்யற பழக்கம் இருக்குது, அதுக்கு மட்டும் எனக்கு நீங்க அனுமதி தரணும், நான் இஸ்லாத்துக்கு வந்தார் என்று அவர் சொல்லுகிறார். அவ்வளவுதான். இந்த வார்த்தையை சொன்னதுமே அங்க இருந்த சகாபாக்கள், அப்படிலாம் பேசாத, என்ன நீ பேசுற, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரியாக்ஷன். ஒருத்தர் அவரை போய் இழுத்து உட்கார வைக்கிறதுக்கு போயிட்டாங்க, ஒருத்தர் அடிக்க போறார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான், ஆனா அங்க இருந்தக்கூடிய சகாபாக்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தை வேற வேறு சிந்தனைகளை ஏற்படுத்தி எல்லாம் செயல்படுத்துறதுக்கு வந்துட்டாங்க. ஒருத்தர் அடிக்க வராரு, ஒருத்தர் பேசாதங்கிறாரு, உட்காருங்கிறாரு, ஒருத்தர் இழுத்து உட்கார வைக்கிறதுக்கு ஓடி வராரு. பல்வேறு சூழ்நிலைகள், அந்த சபை அப்படியே கலகலத்து போச்சு, சூழ்நிலையே மாறி போச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அவரை விடுங்க, அவர் என்கிட்ட அவரை இங்க அழைச்சிட்டு வாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து வச்சிருந்தாங்க. பக்கத்துல அழைத்து வரப்பட்டது. அவரை உட்கார வைக்கிறதுக்கு எழுந்திரிச்சுட்டாங்க சில பேரு, அவரை அடிக்கிறதுக்கு சில பேர் எழுந்திரிச்சுட்டாங்க. அதை எழுந்திருச்சவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் அழைச்சிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. எழுந்திருச்சிருந்தவங்களுக்கு ஒரு வேலை, அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க, அவங்க நிதானத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு கேக்குறாங்க, நீ விபச்சாரம் செய்யணும்னு கேக்குற, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ யாரையாவது ஒருத்தர் விபச்சாரம் செய்வல்ல, நீ யாரையாவது ஒருத்தர் விபச்சாரம் செய்வதானே, அவங்க யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு அம்மாவா இருப்பாங்க. ஓ அம்மாவை வேற யாராவது விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா? உன்னுடைய தாயாரை வேற யாராவிலும் விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா? விரும்ப மாட்டேன். அப்போ உன்னுடைய அம்மா, உங்க அம்மாவுக்கு உங்க அம்மாவை வேற யாரும் விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு நீ நினைக்கும் பொழுது, நீ யாரையோ விபச்சாரம் செய்ய போற, அது யாருக்கோ ஒருத்தருக்கு அம்மாவா தான் இருப்பாங்க, அவங்க எப்படி விரும்புவாங்க என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அவர் அமைதியாக இருந்தார். உன்னுடைய மகனை நீ விபச்சாரம் செய்வியா? செய்ய மாட்டேன். உன்னுடைய அக்கா தங்கச்சி நீ விபச்சாரம் செய்வியா? செய்ய மாட்டேன். உன்னுடைய அத்தைகளை நீ விபச்சாரம் செய்வியா? செய்ய மாட்டேன். உன்னுடைய சின்னம்மா பெரியம்மாவை நீ விபச்சாரம் செய்வியா? செய்ய மாட்டேன். ஏயா, உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நீ உறவு வைத்துக் கொள்ள மாட்டாய் என்கிற பொழுது, வேறு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏதேனும் ஒரு உறவு முறைகள் அப்படிதான் இருப்பாங்க, அவங்களோட நீ உறவு வைத்துக் கொள்கிற என்று சொல்லுகிற, அது எந்த வகையில் நியாயம் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு எதிர்கேள்விதான் கேட்டாங்க. அவர் அந்த சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டார். அந்த மனிதனுடைய உளவியலை, மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ். புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்டதுமே, யா ரசூலுல்லாஹ், இனி நான் அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வர மாட்டேன், நான் தவறான முறையில ஒரு கேள்வி கேட்டுட்டு என்னை மன்னிச்சிடுங்க என்று அவர் பதில் சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய உள்ளத்து மேல, நெஞ்சு மேல கைய வச்சு, அல்லாஹ் மிக்ஃபிர் தன்புகு வ தஹீர் கல்புகு வ ஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, இறைவா இவருடைய பாவங்களை மன்னிச்சிடு, இவருடைய இதயத்தை சுத்தமாக்கி வை, வ ஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, அவருடைய கற்பை காப்பாற்றும். இந்த மேட்டுக்கு அவரு தவறான நெறிகளுக்கு வழிகளுக்கு போய்விடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஒரு துஆவை செஞ்சாங்க. அவருக்கு அதை புரிய வைத்தார். புரிய வைக்கும் போது ரசூலுல்லாஹ் ஒரு சைக்காட்ரிஸ்டா ஆயிட்டாங்க. அவர் புரிந்து கொள்ளும் போது அவர் ஒரு பிரச்சனைக்குரியவராக இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரச்சனையை தீர்த்து வைத்து விட்டார்.
ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனுடைய பிரச்சனைகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது முக்கியமானது. நம்ம பிரச்சனை மட்டுமே பெரும் பிரச்சனை கிடையாது. நம்ம கூட இருக்கிறவங்களுடைய பிரச்சனையும் நமக்கு பிரச்சனை தான். அவன் பிரச்சனையை சரி பண்ணிட்டான், நாம நிம்மதியா இருக்கலாம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணிட்டோம்னா நாம நிம்மதியா இருக்கலாம். அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கான மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்காத வரையிலும் எந்த பிரச்சனைக்குமே தீர்வு கிடைக்காது. ரமலான் மாசத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒரு சஹாபி வருகிறார். நான் நாசமா போயிட்டேன், நான் நாசமா போயிட்டேன், நான் நாசமா போயிட்டேன்னு சொல்லிக்கிட்டே வர்றார். ஹலக்து நான் அழிஞ்சு போயிட்டேன்னு சொல்லிக்கிட்டே வர்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் ரொம்ப பதட்டமா வர்றார், ரொம்ப கோபமா வர்றார். ஏதோ ஒரு பெரிய கொலை செஞ்சுட்டு தலையை தூக்கிட்டு வர மாதிரி ஒரு உணர்வோடு அவர் வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னாச்சு என்னாச்சு என்றுதான் கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அவரு நான் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய மனைவியோட உடல் உறவு கொண்டுட்டேன். நோன்பு வச்சுக்கிட்டு பகல் காலத்துல என் மனைவியோட உடல் உறவு கொண்டுட்டேன். அப்படியா? இதுதான் பிரச்சனை. அவர் சொன்ன வேகம், வந்த வேகம், அந்த முறையெல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு 5-6 பேர்த்த முடிச்சு விட்டாராட்டுக்கு நடந்துக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்படிதான் அந்த சபையில அவர் சொல்ல வந்த அந்த கருத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுது. இதுதான் பிரச்சனை. அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பதட்டப்படாத, கோபப்படாத, டென்ஷன் ஆகாத, நார்மல் நிலைமைக்கு வா. ஒரு அடிமையை உரிமை விட்டு விடு, இந்த பிரச்சனை சரியா போயிடும். நான் எங்க போய் அடிமையை உரிமை விடுவது? அதுக்கெல்லாம் எனக்கு வசதி இல்லை. அப்ப தொடர்ந்து 2 மாசம் நோன்பு வை. இந்த வருஷம் நோன்பு வைக்க போய் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. நோன்பு வச்சுக்கிட்டு தான் பகல்ல நம்மளால இருக்க முடியல, மனைவிட்ட போயிட்டேன். இதுல வேற இன்னும் 2 மாசம் ஏங்கிறது தொடர்ந்து நோன்பு வைக்கிறது. 1 மாசம் நோன்புலயே இந்த மாதிரி பிரச்சனை, அதுவும் முடியாது. அப்ப 60 பேத்துக்கு சாப்பாடு கொடு. ஏழைங்களுக்கு கொடுக்கணுமா? அவர் கேட்கிறாரு. ஆமா, ஏழைங்களுக்கு தான் கொடுக்கணும். இந்த மதீனாவிலேயே என்னை விட பெரிய ஏழை கிடையாது. இந்த மதீனாவிலேயே என்னை விட பெரிய ஏழை கிடையாது. நான் எங்க இருந்து 60 பேத்துக்கு சாப்பாடு தருவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனசுக்குள்ளேயே லேசா சிரிச்சுக்கிட்டு உட்கார் அப்படின்ட்டாங்க. பெருமானார் அந்த சபையை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் போனுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பேரிச்சம்பழம் கூடை வந்தது. ஒரு பெரிய கூடையில பேரிச்சம்பழம் வந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட அந்த கூடை வந்ததுமே, எங்க அந்த நபர் எங்கேயா இங்கேதான் இருக்கிறேன், இந்த பேரிச்சம்பழத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுடும், நீ செஞ்ச தவறு சரி செய்யப்பட்டு விடும். புகாரில வரக்கூடிய ஹதீஸ் இது, முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் இது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னதுமே, யார சொல்லலாம், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டுமா? மீண்டும் கேட்கிறார். ஆமா, ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு அந்த சஹாபி சொல்லுகிறார், யார சொல்லலாம், இந்த மதீனாவிலேயே என்னை விட ஏழைங்கிறவன் ஒருத்தன் கிடையாது. நான் யாரை போய் தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பேன்? அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சுக்கிட்டே, சரி எடுத்துட்டு போ, சரி எடுத்து செல் என்று கொடுத்து விட்டார். அவர் தப்பு செஞ்சுட்டு தப்பு செய்யறதுக்கு பரிகாரமும் ரசூலுல்லாஹ் கொடுத்து, அதையும் கொடுக்காம அதையும் அவரே வச்சுக்கிட்டார். அப்ப ஒரு மனிதனுடைய அந்த பதட்டத்தையும் அந்த மனநிலையையும் புரிந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்துகிட்ட விதம் இருக்குல்ல, அதுதான் உளவியல். நம்ம பையன், நம்ம பொண்ணு விளையாண்டு கையை தேய்ச்சிக்கிட்டு சட்டையை கிழிச்சுக்கிட்டு வரும். சட்டையை கிழிச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு கையை காலை தேய்ச்சிக்கிட்டு வரும். அது ஏற்கனவே அழுதுகிட்டே வரும், கையை தேய்ச்சிக்கிட்டு காலை தேய்ச்சிக்கிட்டு வந்ததுமே என்ன ஆச்சுன்னு கேட்போம். கீழே விழுந்துட்டேன். நான் தான் உனக்கு அப்பவே சொன்னேன்ல வெளியே போகாத, நீ எதுக்கு நீ வெளியே போ, எதுக்கு நீ சைக்கிள் எடுத்து, நீ எதுக்கு ரோட்ல போய் விளையாடுற, இன்னும் 2 சாக்கு. அது ஏற்கனவே அழுதுகிட்டு வருது, ஏற்கனவே காயமா இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம ஒரு தீர்வு சொல்லாம, நான் முன்னவே சொன்னனே, நீ ஏன் அதை கேட்கல என்று நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதம் இருக்குது இல்ல, இது நம்முடைய அறியாமை. அந்த குழந்தையினுடைய
உள்ளத்தை புரிந்து கொள்ளாம 2 பேரும் சண்டை போட்டுட்டு வந்து நிப்பாங்க. அவங்க அம்மா வளர்த்திட்டு வந்துடும் அந்த பையன், உங்க பையன் என்ன அடிச்சுட்டான், உங்க பையன் என் பையனை அடிச்சுட்டான், ஏன்டா அடிச்சேன்னு அந்த அம்மாவுக்கு முன்னாடியே 4 அடி. இவனுக்கு ஏற்கனவே இவன் அவன் அடிச்சுட்டான், அவன் 4 அடி அடிச்சிருப்பான், இன்னும் 4 அடி. ஆக இது போல் நடந்து கொள்ளக்கூடாது. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு சாதகமாக அந்த குழந்தைகளினுடைய அந்த மனிதர்களுடைய யார் நம்மகிட்ட பிரச்சனையை கொண்டு வராங்களோ அதை சரியான முறையில் புரிந்து கொண்டு சீர் செய்வதுதான் உளவியல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருக்குர்ஆனும் நமக்கு உளவியல் சார்ந்து பல தகவல்களை சொல்லித் தருகின்றன. அதை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா மனைவிக்கு அருள் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.